Realme P3 வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணியிருந்தாங்க வித் 17,000 குள்ள Realme. ஸோ நல்லாவே இருக்கு, நல்ல ஸ்பெக்ஸ் இருக்கு. பட் இந்த பிரைஸுக்கு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே ஒர்த்தான்னு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த போனை உங்களால 15,000 ரூபாய்க்கு வித் 2,000 பேங்க் டிஸ்கவுண்ட்ல வாங்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு பிடிச்சது அந்த லேட்டஸ்ட் ப்ராசஸர். அது என்னடான்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்னாப்டிராகன் 6 Gen 4. என்னடா இது திரும்பி 6th ஜென்ரேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 6th ஜென்ரேஷன் தான். பட் அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே 4th கிடைக்குது, Gen 4 கிடைக்குது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டு ஸ்கோர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 lakh மேலே இருக்க போகுது. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே இருக்கும். ரியல்மியுமே சொல்கிறாங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ 90 ஃப்ரேம்ஸ் வச்சு ப்ளே பண்ணிக்க முடியும், ஹையர் ஃப்ரேம்ஸ் வச்சு. ஸோ அதனால உங்களால் இந்த கேம் பிளேயிங்கும் நல்லாவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் டோன்ட் எக்ஸ்பெக்ட் மிட் ரேஞ்ச் லெவல் சிப்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களால இங்க நல்ல கேம்ஸ்மே ப்ளே பண்ணிக்க முடியும் அண்டர் 20K. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸுமே கிடைக்கும். ஸோ டே டு டே லைஃப்பில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் மேலே வருது, UFS 3.1 வருது. சம் மிட் ரேஞ்ச் ஃபோன்ஸ் ஆல்சோ UFS 2.2 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு UFS 3.1 கொடுத்துட்டா நல்ல ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸர் சின்ன சின்ன கேம்ஸாக இருந்தாலும் ஒரு நல்ல பெரிய கேம்ஸாக இருந்தாலும் நல்ல டீசெண்டாக விளாட்றதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6GB 128, அதுக்கப்புறம் 8GB வேரியன்ட்டுமே அவைலபிளா இருக்கு. இன்னொரு விஷயம் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டோரேஜுமே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும், அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, ப்ராசஸர் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே. எனக்கு வந்து இந்த டிஸ்பிளே ரொம்பவே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஒரு AMOLED டிஸ்பிளே. 6.67 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் HD பேனல் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வித் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பிரைட்டான பேனல், 2000 nitsக்கான ப்ரீக் பிரைட்னஸ்மே கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே. ஸோ டே டு டே லைஃப்ல மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆகட்டும், கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும், கண்டிப்பா இந்த டிஸ்பிளே எனக்கு தெரிஞ்சு ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. 3 கலர் ஆப்ஷன்லயுமே வரப்போகுது. அதுலயுமே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சில்வர் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சில்வர் கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ பட் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல கூட நிறைய ஸ்மார்ட் போன் வந்து IP69 கொடுக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா IP69 கொடுத்துருக்காங்க, அது நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டிசைன் அந்த திக்னஸ் வந்து 7.97 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மில்லிமீட்டர் கிட்டத்தட்ட பண்ணியிருக்காங்க திக்னஸுமே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட் இங்க 193 கிராம்ஸ்மே கொடுத்துருக்காங்க, அண்டர் 200 கிராம்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இதுல வந்து ஒரு பெரிய பேட்டரியுமே இருக்கு நான் சொல்றேன். ஸோ டிசைன் வைஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. USB Type-C 2.0 தான் கொடுத்துருக்காங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நல்லாவே இருக்க போகுது இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே. ஸோ டுவல் கேமரா செட்டப்போட வருது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், சைடில் வால்யூம் அப் ஆன் பட்டன்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்துருக்காங்க ரியல்மி. ஸோ இந்த செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல சூப்பராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, திஸ் இஸ் a பிளாஸ்டிக் பேக், அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதை தாண்டி சொன்ன மாதிரி 6000 பெரிய ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. வித் 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 20ல இருந்து 100% 1 ஹவர்க்குள்ள சார்ஜ் ஃபுல் ஆயிடும். அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 1ல இருந்து 1.5 days வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கண்டிப்பா உங்களுக்கு சார்ஜுமே இருக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா சார்ஜரை தாண்டி வேற என்னடான்னு பாத்தீங்கன்னாக்கா இல்ல லேட்டஸ்ட் UI தான் இருக்க போகுது. ரியல்மியோட 6.2 வித் Android 15 மேல பில்ட் பண்ணி வரப்போகுது. அதையுமே நீங்க மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து 2MP டெத் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது கொடுக்காமே இருந்திருக்கலாம், எனக்கு அது பிடிக்கல. அதுக்கு பதில் அல்ட்ரா வைட் ஏதாவது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் இதை வச்சு உங்களால டே டு டே லைஃப்ல நல்ல கேமராஸுமே எடுத்துக்க முடியும். அதையுமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 4Kலையுமே உங்களால வீடியோவும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களால 1080p தான் உங்களால ஷூட் பண்ணிக்க முடியும். ஒரு டீசென்டான டே டு லைஃப்ல போட்டோஸும் எடுத்துக்க முடியும். ரொம்ப மட்டமா இருக்கு நான் சொல்லவே மாட்டேன், நல்லாவே இருக்கும் கேமராஸ் இந்த செக்மெண்ட்ல. பட் ரியல்மி ஒரு 20Kக்குள்ள ஒரு 17,000 rupeesல ஓவராலா எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேம் பிளேக்குமே நான் சொல்ல மறந்துட்டேன், இதுல வந்து 650 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான வேப்பர் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க கேம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ கண்டிப்பா இந்த தம்ஸ் அப்டே கொடுப்பேன். ஸோ ரியல்மி இந்த அண்டர் 17,000க்குள்ள ஒரு நல்ல ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு ஓவராலா நல்ல பட்ஜெட் ஃபோன் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த P சீரிஸ்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதோட பிரதர் P3 அல்ட்ராவுடைய வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டாச்சு, கோ அண்ட் வாட்ச் தட் வீடியோ. அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஐ வில் see you another video with a lot of tech videos. Thank you so much.